நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அனல் மின் உற்பத்தி நிலையங்கள், மின் திட்டங்கள், அதுபோல எரிவாயு மின் நிலையங்கள், சூரிய ஒளி மின்சாரம், இன்னும் சொல்லப்போனால் காற்றாலை மின்சாரம்லாம் இருக்கிற திட்டங்களை எல்லாம் முறைப்படுத்தினாலேயே தமிழ்நாட்டுக்கு தேவையான மின் உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கு 50% தான் உற்பத்தி ஆகுது. மீதி எல்லாம் பிரைவேட் கிட்ட வாங்குறது மூலம் முறைகேடுகள், ஊழலுக்கு வாய்ப்பு அளிக்கின்ற விதமாக மக்கள் தலையில மாதம் 5400 கோடிக்கு இவர்கள் மின் உற்பத்தியை பெருக்காமல் தனியாரிடம் வாங்குகிற மின்சாரத்திற்கு அதையெல்லாம் சரி செய்வதற்கு மக்கள் தலையில வரியாக மின்கட்டண உயர்வாக தலையில சுமத்துறாங்க. இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்வதாகத்தான் மக்கள் பேசுகிறார். மத்திய அரசு தான் இதுக்கு காரணம், மத்திய அரசு சொல்லி தான் நாங்க இதை செய்யறோம்ன்றாங்க. இல்ல, மத்திய அரசு இது போல நலிவுற்று இருக்கிற மின் வாரியத்தை எல்லாம் RDSS ஸ்கீம் மூலம் அதுக்கு மானியங்கள் கொடுத்து அதெல்லாம் அந்த நலிவுற்ற நிலைமையிலிருந்து சரி செய்வதற்காக பல ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு இவர்கள் மத்திய அரசு RDSS ஸ்கீம்ல நாங்க சேர்றதுக்காக மின் கட்டணத்தை உயர்த்திருக்கோம் பொய் சொல்றாங்க. இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொன்னாங்க? ஸ்மார்ட் மீட்டர் பேஸ் பண்றோம்னாங்க. அதுபோல மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்யறோம்னாங்க. அதெல்லாம் செய்யறதே இல்லையே. காரணம், இவங்க திட்டமிட்டு தனியாரிடம் இருந்து, அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களிலிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்வதன் மூலம் அதுல நிறைய தவறுகள், ஊழல்கள், முறைகேடுகள் நடத்துவதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு. ரகுபதி தப்பா சொல்றாருடா. இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். என்ன நினைக்கிறீங்க? ராவணனுடைய ஆட்சி நடக்குது. அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி அண்ணன் செய்த துரோகத்தால, தவறான நிர்வாகத்தால, ஊழல்களால, சுயநலத்தால இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கு. அதான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு கிடைச்சிருக்கு. எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தானே. நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா 96ல் அம்மா மேல அபாண்டமா குற்றச்சாட்டு சொல்லி கேஸ்லாம் போட்டு வந்தாங்களே. 2001 என்ன ஆனிச்சு? திரும்ப 2006ல் மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாங்களே. 2011 என்ன ஆனிச்சு? திருப்பி 10 அம்மா இருக்கிற வரைக்கும் வர முடியலையே. பழனிசாமிங்கிற ஒரு தப்பான மனிதரோட நிர்வாகத்தில் இன்றைக்கு இவர்கள் கூட்டணி பலத்தால் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இது ராவணன் ஆட்சின்னு தான் மக்கள் பேசுறாங்க. எப்படி ராமர் ஆட்சிக்கு வீழ்ச்சி? இது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியில் வரணும். இது மக்கள் விரோத போதை புழக்கம் உள்ள கூலிப்படைகள் பெருகி இருக்கிற ஆட்சியால இருக்கு. ஆண்டு ஒன்றுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னாரு ஸ்டாலின். அதுதான் இப்படி உருவாக்கி தர்றாரு போல இருக்கு. இளைஞர்கள்லாம் நீங்க கைதாகிற இளைஞர்கள், சரணடைகிற இளைஞர்கள்லாம் பாருங்க, அந்த கைதிகள்லாம் பாருங்க, கொலை குற்றங்கள்ல எல்லாம் 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான். பெரும்பாலும் இன்னைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு யார் காரணம்? இங்கே போதை வியாபாரத்திற்கு எல்லா பின்னணியிலையும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் இருக்கிறது. அவர்களுடைய பாதுகாப்புல நடக்குதுங்கிறது தான் ஊரறிஞ்ச ரகசியமாச்சு. அதனால இது எப்படி இந்த ஆட்சி ராவணன் ஆட்சின்னு தான் நம்ம சொல்ல முடியும்.